வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோவை தயவு செய்து கொஞ்சம் ஃபுல்லாக வந்து பாருங்கள். நேற்று இல்லாமல் அதுக்கு முந்தானேத்தும் சரி, அதை முந்தானேத்து வீடியோ போடல, அதுக்கு முன்னாடி வீடியோ 2 வீடியோவில் நான் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருந்தேன். ஒரு நாளைக்கு நாம் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருந்தேன், தெளிவாக சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 800 பாயிண்ட் மூவ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 800 பாயிண்ட்டு நமக்கு வந்து ஒரே நாளில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் 2 நாளுக்குள்ளே கிடைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். திரும்ப வந்து ஒரே நாளில் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. நம்ம தெளிவாக அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன ரெசன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது முதற்கொண்டு உங்களுக்கு வந்து சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் அதெல்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அங்கே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கும். சும்மா நான் வந்து வெறும் இந்த 50 மினிட்ஸு 5 மினிட்ஸில் சார்ட்டில் வந்து இந்த இதெல்லாம் வந்து லெவல்ஸு இங்கேருந்து மேலே போச்சு அப்படின்னா இங்கே போவோம், இங்கே கீழே இறங்கிச்சு அப்படின்னா இங்கே கீழே போந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து அனாலிசிஸ் வந்து கிடையாது. டெய்லி அதாவது ஒரு டாப் டவுன் அப்ரோச் கொண்டு போனால் தான் எது எந்த இடத்துல வந்து ரெசன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும், சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க முடியும். வெறும் அந்த 5 மினிட்ஸ் கேண்டல்லையோ அந்த 50 மினிட்ஸ் கேண்டல்லையோ நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன் வந்து இங்கே நம்ம வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நிஃப்டியோட அந்த பிஹேவியர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு வரணும். 1 டே டைம் ஃப்ரேமில் இந்த பிஹேவியரில் இருக்குது, 1 ஹவரில் இப்படி இருக்குது, 15 மினிட்ஸில் இப்படி இருக்குது, 5 மினிட்ஸில் இப்படி இருக்குது. அப்போ 1 மினிட்டில் வந்து நிஃப்டி வந்து இப்படி வந்து பிஹேவ் வந்து பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டு போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டெய்லி டைம், அதாவது இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செஞ்சுட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், இந்த கேண்டில் வந்து ஒரு இன்சைட் பார் கேண்டில், இந்த இன்சைட் பார் கேண்டலுக்கு என்ன வேல்யூ சைஸ் வருதோ அதுதான் அதோட மூவாக வந்து இருக்கும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருந்தோம். அப்போது இந்த கேண்டலோட சைஸ் வந்து என்ன, ஸோ இங்கே வந்து இந்த கேண்டலோட லோ வந்து இருக்குது, ஸோ இங்கே வந்து ஹை வந்து இருக்குது, ஒரு 400 பாயிண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த லோவிலேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து போயிருக்கு, எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள், சேம் அந்த கேண்டில் சைஸ் தான் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போது இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு, ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகலை. ஸோ இந்த சப்போர்ட் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேண்டலோட சைஸை தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த கேண்டலோட சைஸ் என்ன, இந்த இடத்துல லோவில் இருந்து ஹையை வந்து மார்க் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 420 பாயிண்ட் வந்து இருக்குது. இப்போ மார்க்கெட் எங்கே போயிருக்கு, ஒரு ஹையில் தான் வந்து போயிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் வந்து மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல போயிருக்கு பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த கேண்டலோட சைஸ்லலாம் இந்த கேண்டலே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த விஷயத்தை தான் நான் வந்து தொடர்ந்து 2 நாளாக உங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இந்த கேண்டலோட சைஸ் இருக்குது, ஸோ இது இவ்வளோ தான் முதல்ல நம்ம வந்து எதிர்பார்க்கணும் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத எவ்வளவு எளிமையாக பொறுமையாக நான் வந்து சொன்னேன். எல்லோரும் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க, புட் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சுருக்கிறீங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பனிங்கில் அந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் எடுத்து வைக்கிறது, இல்லை அப்படின்னா இந்த இடத்துல போய் ஒரு கால் ஆப்ஷன் வாங்கி வைக்கிறது. அது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது ஒரு 23,000 ஒரு 350 400 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு செல்லிங் வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலலாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த விக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற நான் வந்து தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் 4-5 வீடியோவாக. கரெக்டாக இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விக்கு உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். விக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நான் தொடர்ந்து உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருக்கிறேன். ஆனால் கரெக்டாக வந்து யாரும் வீடியோஸை வந்து பார்க்குறது வந்து கிடையாது. அதுக்கப்புறம் டெலிகிராமில் வந்து நான் கால் ஆப்ஷன் போயிட்டேன், புட் ஆப்ஷன் போயிட்டேன், மார்க்கெட் எனக்கு அகென்ஸ்டாக வந்து போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறதுங்கிறீங்க. எனக்கு மட்டும் வந்து என்ன தெரியும் சொல்லுங்கள். எந்த இடத்துல வந்து கால் ஆப்ஷன் எடுக்கணும், எந்த இடத்துல வந்து புட் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தப்பான இடத்துல என்ன செய்யக்கூடாதோ அதை கரெக்டாக வந்து செய்கிறீங்க. இந்த இடத்துல வந்து யாரும் வந்து கால் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக போய் கால் ஆப்ஷன் தான் எடுக்கிறீங்க. இந்த இடத்துல கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து புட் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சுருக்கிறீங்க. அது எதுக்காக எடுக்கிறீங்க அப்படின்னு எனக்கு ஒன்றுமே வந்து புரியலை. ஏன் எனக்கு வந்து உங்களால் வந்து எனக்கு வந்து பதில் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன மென்டாலிட்டியில் அந்த ட்ரேடை எடுத்தீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தான் வந்து தெரியும், எனக்கு வந்து தெரியாது. இப்போ நாம் 2 பேரும் சேம் அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்கிட்ட வந்து சார்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறீங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து சார்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படி வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த இடத்துக்காக தான் வந்து இவர் வந்து ஒரு கால் ஆப்ஷன் போனார், புட் ஆப்ஷன் போனார் அப்படின்னு நான் வந்து என்னால் ஒரு கெஸ் வந்து பண்ண முடியும்.
நீங்கள் எதுக்காக வந்து எந்த இடத்துல வந்து எடுத்து அப்படின்னாலாம் என்கிட்ட எதுவுமே வந்து சொல்கிறது கிடையாது. அதாவது அந்த சார்ட்டையாவது நீங்கள் வந்து சொல்கிறது கிடையாது. நான் இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்த இப்படி வந்து மூவ் ஆயிருக்கு, அதனால தான் நான் வந்து கால் ஆப்ஷன் போனேன், புட் ஆப்ஷன் போனேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து மொட்டையாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து கால் ஆப்ஷன் போயிட்டேன், புட் ஆப்ஷன் போயிட்டேன்னு சொல்கிறீங்க. அந்த இடத்துல என்னால் வந்து எந்த விதமான ஒரு ஹெல்ப் வந்து பண்ண முடியாது. ஸோ மோரோவர் என்னால் பர்சனலாக உங்களுக்கு வந்து என்ன ட்ரேட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு நான் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சஜஷன் வந்து கொடுக்க முடியாது. அது ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். ஆனால் ட்ரேடிங்கில் சில டவுட்ஸ் இருக்கும், அந்த டவுட்ஸை என்னால் வந்து கிளியர் பண்ணி கொடுக்க முடியும், அவ்வளோதான். ஆனால் உங்களோட பர்சனல் ட்ரேட்ஸை பற்றி என்கிட்ட வந்து கேட்காதீங்க. அது எதுக்காக நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நேற்று சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கேண்டலோட சைஸு, அந்த சைஸுக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் இல்லாமல் ஒரு 800 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு நாளில் நமக்கு வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு 300 பாயிண்ட் அப்படிங்கிறது, அந்த 300 பாயிண்ட்டில் நம்ம வந்து கன்சிடரே வந்து பண்ண தேவையில்லை. ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம வந்து கேட்ச் வந்து பண்ணணும், ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து அனலிஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து மூவ் ஆக போகுது அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து கேட்ச் பண்ண வேண்டியது எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் தான். அதுக்கு மேலே கிடச்சதுன்னா போனஸ் தான் நமக்கு, இல்லைன்னெல்லாம் சொல்லலை. இந்த இடத்துல நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து கிடைச்சா வந்து போனஸ் தான். ஆனால் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு 400 பாயிண்ட் 350 பாயிண்ட் வந்து மூவ் ஆயிடுச்சு. ஆனால் டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்லர்ஸ் தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்போ செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு செல்லர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் பயங்கரமான ஒரு செல்லர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல செல்லர்ஸ் உள்ளே வந்துடுவாங்கன்னு அர்த்தம். நான் 2 நாளாக வந்து தொடர்ந்து இதை தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ரிசல்ட்ஸாக வந்து இன்ட்ராடேல வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதை யாரும் வந்து கண்டுக்கலை. கரெக்டாக இந்த இடத்துல போயிட்டு ஒரு புட் ஆப்ஷன் வந்து, அதாவது கால் ஆப்ஷன் வந்து எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இன்னொரு பியூட்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம். அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு 800 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 800 பாயிண்ட்ஸ் போனாலும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு 2 கேண்டில் தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 3வது கேண்டில் நேரே ஒரு 10:30க்கே வந்து தெரிஞ்சு போச்சு இது வந்து ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை அப்படின்ட்டு. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து ஒரு இது மாதிரி விக்கெல்லாம் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உஷார் ஆயிடணும். சரி, இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து வந்துடணும். அதை வந்து கரெக்டாக வந்து யாரும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியல. சரி, இந்த கேண்டில் வந்து விட்டுருங்க. அது அடுத்த கேண்டில் வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் தான் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த கேண்டில் நல்லா பாருங்கள், ஒரு 11:30 கேண்டில். இதுவும் பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் தான். அதுக்கப்புறம் என்ன கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் வந்து ஒரு கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதுவும் வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் தான். அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு, ரெஸ்ட் ஹிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் இந்த இடத்துல உள்ளே வந்துட்டாங்க. இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சலை வந்து காமிச்சிட்டாங்க. ஓரளவுக்கு கன்ஃபார்மே வந்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ட்ரை பண்ணுறாங்க, மேலே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. நல்லா பாருங்கள், ஒரு 12:30 கேண்டில் நல்லா பாருங்கள். இது வந்து ஒரு டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில். இந்த டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டிலுக்கு மேலே கொஞ்சம் கூட வந்து ப்ரைஸ் மேலேயே போகலை பாருங்கள். இந்த டோஜி கைண்ட் ஆஃப் கேண்டில் இருக்கு இல்லையா, அதோட ஹையை வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த இடத்துல இருக்க ஹை. ஸோ அந்த ஹையாவது வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிச்சான்னு பாருங்கள். எங்கே டச் பண்ணிச்சு, கொஞ்சம் கூட அந்த ஹையை வந்து டச்சே வந்து பண்ணலை. அப்போ என்ன நடக்குது, ப்ரைஸை வந்து பையர்ஸ் மேலே புஷ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அதோட ஹையை கூட வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, விட மாட்டேங்கிறாங்க செல்லர்ஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் பயங்கரமாக வந்து கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 கேண்டில் வந்து நெகட்டிவாக தான் வந்து க்ளோஸ் வந்து ஆயிருக்கு. அதனால தான் வந்து சைட் பை சைடில் ஹையர் டைம் ஃப்ரேம் சார்ட்டை வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லலை, ஆனால் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். அதாவது நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கிற அந்த சார்ட்டை சைட் பை சைட் நீங்கள் வந்து வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா ஓகே, சமாளிச்சிடலாம். ஆனால் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வெறும் 5 மினிட்ஸை மட்டும் வந்து பார்த்துட்டு வந்து ஒரு ட்ரேடு வந்து என்ட்ரி எக்ஸிட் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து மொபைலில் வந்து எடுக்கிறீங்க, அதோட ட்ரேடிங் டிஃபிகல்ட்டி
ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. நான் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் வந்து கிடையாது. அது வந்து நீங்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு நமக்கு வந்து ஒரு 800 பாயிண்ட் மூவ் அப்படிங்கிறது நம்ம வந்து கெஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒரு 500 பாயிண்ட் பக்கம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த 50 மினிட் சார்ட் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து உடச்சிக்கிட்டு வந்து மார்க்கெட் வந்து கீழே போகலை. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து உடைக்கலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே தான் வந்து போகும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நாம் வந்து சொல்லிட்டோம். ஸோ இதுக்கும் மேலே நாம் வந்து என்ன சொல்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்திருக்கு இல்லையா, இந்த வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி மறுபடியும் வந்து இந்த ரீடெஸ்ட் இந்த இடத்துல வந்து எடுத்துருக்கு. மறுபடியும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு மறுபடியும் வந்து இப்படி தான் வந்து போயிருக்கு. நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து வந்திருக்கணும், வரலை இன்றைக்கி. அப்போது மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்டில் தான் வந்து இருந்திருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையிலே வந்து புட் ஆப்ஷன் போயிட்டீங்க, மெசேஜாக வந்து போட்டு அடித்து தள்ளுறீங்க. நான் புட் ஆப்ஷன் போயிட்டேன் மார்க்கெட் மேலே போகுது, நான் புட் ஆப்ஷன் போயிட்டேன் மார்க்கெட் மேலே போகுது, ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து காலையில் ஒரு புட் ஆப்ஷன் போனீங்க இல்லையா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் போயிருக்கிறீங்க. அதுவும் எப்போது கரெக்டாக வந்து விளக்கு அணைய நேரமாக பார்த்து வந்து கால் ஆப்ஷன் வந்து போயிருக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து அதாவது ஒரு பிரேக் அவுட் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாருங்கள் இந்த பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்குது இல்லையா, அந்த கிடச்சதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு. ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு க்ரீன் கேண்டல்ஸாக நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கேண்டல் ரெட் கேண்டல் அப்படின்ட்டு மாறி மாறி வந்து பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், செல்லர்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துலலாம் வந்து பையர்ஸ் உள்ளே இருந்துருக்குறாங்க. அது நல்லா உங்களுக்கு வந்து புரியுதான்னு பாருங்கள். இந்த கேண்டலோட கலர்ஸ் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீன் கலராகவே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரேஞ்சுக்கு ஒரு 11:15 பாருங்கள் உங்களுக்கு வந்து மாறி மாறி உங்களுக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செல்லர்ஸும் உள்ளே வந்துட்டாங்க, பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், கால் ஆப்ஷன் வந்து போகக்கூடாது. இது மாதிரி ரெட் கேண்டில்ஸ் தான் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் உஷாராயிடணும். கரெக்டாக இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கால் ஆப்ஷன் போயிருக்கிறீங்க. அது எதுக்காக போனீங்கன்னு எனக்கு ஒன்றும் உண்மையும் தெரியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஒரு சார்ட் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தேன். அதாவது இந்த சார்ட்டு இது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். நல்லா பாருங்கள், இந்த டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் வந்து இந்த இடத்துல இருக்குது, ஒரு 10:30 வந்து இருக்குது. ஸோ இந்த 10:30 கேண்டில் பிரேக் அவுட் வந்து கொடுத்துச்சு இல்லையா, அந்த இடத்த வால்யூமை வந்து பாருங்கள். வால்யூம் வந்து என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், இது பிரேக் அவுட் கொடுத்த கேண்டில் 10:30. வால்யூம் வந்து எந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், நான் வந்து இப்போ ஸோ இந்த இடத்துல நான் வந்து மவுஸ் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, அந்த இடத்த வந்து பாருங்கள். வால்யூம் வந்து இந்த கேண்டிலில் வந்து கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி இருந்த வால்யூம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் எக்ஸாக்டாக இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு வந்து போகவே வந்து கூடாது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூமே வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு நான் நிறைய தடவை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், இந்த கான்செப்ட் வந்து இப்போ ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணணும். வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடக்கும், ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆயிரும். செகண்ட் ப்ரியாரிட்டி அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து நெகட்டிவாக வந்து போகும். அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகும் அப்படிங்கிறது நான் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நிறைய தடவை உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாகவே வந்து காமிச்சிருக்கேன். இன்றைக்கி அதுதான் வந்து நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல இந்த 23,330 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் பிரேக் அவுட் கொடுத்த கேண்டலோட வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது சஸ்டெயின் ஆகுமா, சஸ்டெயினே ஆகாது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்ன, ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து போகணும். இங்கே ரேஞ்ச் பவுண்டாக தான் போய் நின்றுருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாக வந்து இல்லை. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல வந்து உள்ளே வந்தாங்க இல்லையா, அதாவது நேற்று வந்து உள்ளே வந்திருப்பாங்க இல்லையா, கால் ஆப்ஷன்லாம் உள்ளே என்ட்ரு ஆகிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து அதாவது இந்த இடத்துல வந்து உங்களை வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்குது. ஸோ ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா வால்யூமை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து இதுக்கு தான். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, வால்யூம் சப்போர்ட் பண்ணலை, கொஞ்சம் உங்களை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. கொண்டு போயிட்டு உங்களுக்கு வந்து அப்படியே வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடிங் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாளையோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஓவராலாக இந்த 2 இடத்துல தான் வந்து இருக்குது. அது வரைக்கும் ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு 50 மினிட்ஸில் நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன் இல்லையா,
ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த சேனல் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த சேனல் படி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த சேனலில் வந்து அப்படியே வந்து ரெஸ்பெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கு. பை சான்ஸ் இந்த சேனலை வந்து உடச்சாங்க அப்படின்னா மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி வந்து ரியாக்ட் வந்து பண்ணும், அல்லது இந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ காமிக்கிறேன் இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட்லி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து நியர்லி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த இடம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கலாம், மறுபடியும் வந்து ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே இறங்கலாம், இறங்கிட்டு மறுபடியும் இப்படி மூவ் ஆகிட்டு இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்ணும் மார்க்கெட். பை சான்ஸ் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம பிரேக் டவுன் வந்து பண்ணலை அப்படின்னா என்ன நடக்கும், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பை நோக்கி வந்து நகரும். ஸோ அப்போ நகருச்சு அப்படின்னா என்ன நடக்கலாம், மறுபடியும் போயிட்டு இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி மூவ் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ இப்படி தான் வந்து மோஸ்ட்லி வந்து நாளைக்கு நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு கிடையாது, நாளை மறுநாள். நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து லீவு. ஸோ நாளை மறுநாள் வந்து இதோட ரியாக்ஷன் இப்படி தான் வந்து இருக்கும். இன்பிட்வீன் கேப்பில் ஏதாவது ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது கேப் அப் கேப் டவுன் அப்படிங்கிற மாதிரி வந்து போகும். அப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நம்ம வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு 23,050 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து நியர்பை ஒரு 23,069 கிட்ட வந்து ஓப்பன் ஆயிருந்தது. அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருந்தது. இந்த டைமிங் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 11:10 அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த ஹையர் ஹை லோயர் லோ அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து எங்கேயாவது வந்து பிரிண்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் வந்து செக் வந்து பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வந்து கொண்டு போகிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹை இருக்குது, அதை கட் பண்ணி இன்னொரு ஹை வந்து கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல லோ இருக்குது, அதே மாதிரி இந்த லோவை கட் பண்ணி இந்த இடத்துல வந்து கீழே கொண்டு வரலை. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷிங் ஸ்டேட் தான். இருந்தாலும் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நியர்பை வேல்யூ நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் எங்கேயுமே வந்து மூவ் ஆகலை. ஸோ இது கொஞ்சம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து தேவை. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் வந்து இதுதான் ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி இதையும் கரெக்டாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது, இது இந்த இடத்துலையும் கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது. அப்போ கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு நியர்பை வேல்யூ வந்து ஒரு மீடியன் ஃபேக்டராக வந்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ட்ராப்பிங் ஏரியாவில் வந்து தப்பிச்சிடலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவை, இல்லைன்னெல்லாம் சொல்ல கிடையாது. பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் போகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு முடிவு தான். ஸோ அந்த முடிவு தான் வந்து நிறைய பேருக்கு வந்து லாஸ் வந்து புக் வந்து பண்ணியிருப்பீங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 23,450 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,250 நமக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இந்த 23,250 வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,100 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 23,450 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு 23,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு கேப் அப் ஆச்சு. நியர்லி ஒரு 53,100 கிட்ட வந்து ஓப்பன் ஆச்சு. அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 11:15 வரைக்குமே வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் மேலே போகிற மாதிரி வந்து காமிச்சாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வால்யூம் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களால் வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஸோ இது வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஆகலை அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல நல்லா வந்து பாருங்கள். ஸோ வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மேலே ஏறும்போது உங்களுக்கு வந்து அப்படியே வால்யூமோட சைஸ் வந்து கீழே குறைஞ்சிக்கிட்டே வந்து பாருங்கள். இந்த இடத்துல நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ஹை வால்யூம் இருக்குதா, அது அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோவாக வந்து போயிருக்கு. கீழே நான் வந்து மவுஸ் வந்து காமிக்கிறேன் இல்லையா, அந்த இடத்த வந்து பாருங்கள். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஹையர் நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஆனால் வால்யூம் பார்த்திங்க அப்படின்னா லோயர் லோ அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அப்போது இது வந்து ஹை வந்து சஸ்டெயின் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படியும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, ஆனால் வால்யூம் வந்து கீழே வந்து இறங்கிட்டுருக்கு அப்படின்னாலே ஸோ இந்த ஹை அப்படிங்கிறது வந்து சஸ்டெயின் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வீடியோலேயே நான் வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து 2 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், 3 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன், சின்ன குழந்தையிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன், கண்ணு திறந்ததுலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறீங்க. இருந்தாலும் லாஸ்ன்னு அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறீங்க. அது எப்படின்னு தான் எனக்கும் வந்து தெரியல. ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா
54,100 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 53,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 53,600 பிரேக் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 53,200 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 54,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 54,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. இந்த சென்செக்ஸில் அவ்வளோ கிளியராக உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து பண்ணி காட்டுது பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஹையர் ஹை வந்து போகலை, ஒரு லோயரில் வந்து போகலை, ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் இந்த இடத்துல வால்யூமை வந்து கரெக்டாக வந்து ஊற்று பாருங்கள். உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக உங்களுக்கு வந்து தெரியுது. ஸோ மார்க்கெட் வந்து அப்டர்னில் இருந்தாலும் வால்யூம் அப்படிங்கிறது அப்படியே வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த ஹை இந்த அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆக போகிறதில்ல அப்படிங்கிறது அப்பட்டமாக வந்து உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து காமிக்குது. ஸோ இது பார்த்தாலே தெரியுது. ஏன் மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு கால் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒன்றும் சுத்தமாகவும் தெரியல. இப்போ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 75,800 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 75,150 வந்து இருக்கலாம். 75,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் வந்தாச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,700 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 75,800 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 76,200 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான். ஒரு 12,658 வந்து ஓப்பன் ஆச்சு. ஆனாலும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அகெயின் கொஞ்சம் வந்து மூவ் ஆச்சு. மறுபடியும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஓவரால் மார்க்கெட் வந்து பெருசாக வந்து மூவ் ஆகலை. அதனால் வந்து மிட் கேப் நிஃப்டியும் பெருசாக வந்து மூவ் ஆகலை. ஸோ வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா ஒரு 12,900 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 12,750 தான் வந்திருக்கும். 12,750 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 12,650 வரைக்கும் மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 12,900 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 13,000 மினிமம் வந்து ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.